வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கனா கண்டேனடி சீரியல்ல நம்ம அன்பரசிக்கு நடந்த அந்த பயங்கரமான கடத்தலும் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய ரகசியமும் என்னன்னு தெரியுமா? கதிர் வெளிநாட்டுக்கு போறத நிப்பாட்ட அன்பரசி என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிக்கணுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் முழுசா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துலயே நம்ம தாரா ரொம்ப சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்ட திட்டம் சூப்பரா வேலை செஞ்சிடுச்சு. கதிர் சிங்கப்பூர் போக சம்மதிச்சிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துல அன்பரசி கதிர் வாழ்க்கையை விட்டே போயிடுவா. அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் கதிர் கூட இருப்பேன்னு தாரா ரொம்ப திமிரா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இத பாக்கும்போதே நமக்கு அவ்ளோ கோபம் வருது. அடுத்ததா நம்ம கதிர் ரொம்ப கோபமா அன்பரசி கிட்ட வந்து நிக்கிறாரு. நேத்து நீ என்ன வேணாம்னு சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு அவ்ளோ குடிச்சேன். உனக்கு என்ன பிடிக்கல, அதனால நான் இங்க இருக்க விரும்பல, நான் சிங்கப்பூர் போறேன்னு கதிர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அன்பரசி மனசுக்குள்ள அவ்ளோ வலி இருந்தாலும் வெளிய காட்டிக்காம ரொம்ப பிடிவாதமா நிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலைனால இவங்க 2 பேருக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய விரிசல் வந்துருச்சேன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அன்பரசி ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பச்சை கலர் வேன் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்குன ரவுடிகள் அன்பரசிய வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அன்பரசி எவ்வளவோ கத்தி காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க, ஆனா யாரும் வரல. அவங்கள ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த ரவுடிகளோட பாஸ் வராரு. அன்பரசிய கடத்திட்டு வந்தத பார்த்து அந்த ரவுடிய பளார்னு ஒரு அறை விடுறாரு. நான் அவங்கள மரியாதையா கூட்டிட்டு வர தான சொன்னேன்னு கோபப்படுறாரு. அப்புறம் அன்பரசி கிட்ட வந்து ரொம்ப உருக்கமா மன்னிப்பு கேக்குறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரு கோமாவுல இருந்தப்போ அன்பரசி தான் அவரோட உயிரை காப்பாத்துனாங்களாம். அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இப்படி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அன்பரசி எனக்கு எந்த உதவியும் வேணாம், இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து ஒரு ஆட்டோல அன்பரசி போகும்போது அந்த ஆட்டோ ஓட்டுற அக்கா அன்பரசி கிட்ட என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அன்பரசி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த ஆட்டோ அக்கா ரொம்ப அக்கறையா இந்த விஷயத்தை கதிர் கிட்ட சொல்லி அவரு சிங்கப்பூர் போறத நிப்பாட்டலாமேன்னு கேக்குறாங்க. ஆனா அன்பரசி அதுக்கு ஒத்துக்கல. இந்த விஷயம் கதிர் கிட்ட சொன்னா அவரு நம்ப மாட்டாரு, இல்லனா எனக்காக சிங்கப்பூர் போறத கேன்சல் பண்ணிடுவாரு. ஆனா அவர் இஷ்டப்படி தான் முடிவெடுக்கணும், இந்த ரகசியம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு அன்பரசி ரொம்ப உறுதியா சொல்லறாங்க. அவங்க மனசுல கதிர் மேல எவ்ளோ காதல் இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதிர் லேப்டாப்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அன்பரசி வீட்டுக்கு வராங்க. கதிர் எல்லார் முன்னாடியும் நான் சிங்கப்பூர் போறதுக்கான எல்லா பேப்பரிலும் கையெழுத்து போட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கிளம்பிடுவேன்னு சொல்றாரு. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்குற பெரியவங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் திடீர்னு இந்த முடிவுன்னு கேக்குறாங்க. ஆனா கதிர் யாரு பேச்சையும் கேக்குற நிலைமையில இல்ல. அன்பரசி மனசு சுக்குநூறா உடைஞ்சி போகுது. ஆனா வெளிய ரொம்ப அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறாங்க. அடுத்து அன்பரசி அவங்க பிரண்ட்ஸ் கூட கேண்டீன்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரண்ட்ஸ் எல்லாரும் அன்பரசிய ரொம்ப திட்டுறாங்க. கதிர் சிங்கப்பூர் போறாருன்னு தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க, நீ பண்றது கொஞ்சமும் சரி இல்லன்னு கோபப்படுறாங்க. ஆனா அன்பரசி நான் என் முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கேன்னு பிடிவாதமா சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயம் என்னன்னா, கதிர் தன்னை விட்டு தூரமா போறாருன்னு தெரிஞ்சும் அன்பரசி தன்னோட காதலை வெளியச் சொல்ல முடியாம குடும்ப கௌரவத்துக்காகவும் பிடிவாதத்துக்காகவும் மனசுக்குள்ளேயே அழுதாங்க பாருங்க. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி யாருடா கடத்துனாங்கன்னு நம்ம பயந்துட்டு இருந்தப்போ அது உத்தமன் தன்னோட உயிரை காப்பாத்துனதுக்காக நன்றி சொல்ல நடந்த ஒரு கடத்தல்னு தெரிஞ்சது தான் இன்னைக்கு எபிசோடோட மிகப்பெரிய ட்விஸ்ட். எபிசோடோட முடிவுல ஒரு பெரிய பரபரப்பு நடக்குது. கதிர் சிங்கப்பூர் போறதுக்கு டிரஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போறாரு. அங்க ஏற்கனவே நம்ம தாரா காத்துட்டு இருக்காங்க. கதிர் வந்ததும் தாரா ரொம்ப சந்தோஷமா நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு நானே உங்களுக்கு நல்ல ஷூட் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி ரொம்ப நெருக்கமா பேசுறாங்க.
கரெக்டா அந்த நேரத்துல அன்பரசி அதே கடைக்கு வராங்க. கதிரும் தாராவும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அன்பரசிக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க மனசு சுக்குநூறா உடையுது. அன்பரசி அங்க நிக்கிறத பார்த்த தாரா ரொம்ப நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. அன்பரசி கதிரையும் தாராவையும் ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் கதிர் கிட்ட நேருக்கு நேர் சண்டை போடுவாங்களா? இல்ல தாராவோட தந்திரம் தெரிஞ்சே அவங்க மூஞ்சில கரிய பூசுவாங்களா? இல்ல கதிர் சிங்கப்பூர் போறத நிப்பாட்டி தன்னோட காதலை அன்பரசி வெளிப்படுத்துவாங்களான்னு பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.